ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் அக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தலை தீவிரமான ரசிகர். இப்போ ஏகேவுடைய படத்தை வந்து குட் பேட் டி அந்த படத்தை பத்தி தான் ரிவ்யூ கொடுக்க வந்திருக்காரு தலை. அண்ணா என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். தலையுடைய படம் வந்து ஒரு டீஸா வந்து எவ்வளவு தீவிரமா நீங்க வெயிட் பண்ணிட்டு எவ்வளவு தீவிரமான காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு நான் வந்து பேச வந்தேன். அப்ப எந்த அளவுக்கு அது தீவிரம்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் தாண்டி தான் தலை வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. ஷூட்டிங் பார்ட்லயும் சரி, ஷூட்டிங் நடிக்க போகும்போதும் சரி, ஆக்சிடென்ட் தான் கார் ரேசிங். இந்த படத்துல யோகி பாபு நடிச்சிருக்காரு, கிருஷ்ணாமன் நடிச்சிருக்காங்க. 2 மியூசிக் டைரக்டர் வேற. ஒரு மியூசிக் டைரக்டர்ல உங்களுக்கு தெரியும் ஜிபியோடைய மியூசிக்ல சிங்கிங் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்றதுதான் வந்திருக்கேன். இப்ப என்னன்னா எல்லா படத்துக்கு தலைக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. அது ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணான்ற ஏஜ் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இருக்கு. டூப் போட்டு ஆகணும். டூப் போட்டுமே என்ன எல்லாம் சொல்றாங்கன்னா டூப் போட்டு தான் அடிச்சாங்க, டூப் போட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தலை நேம் இத்தனை வருஷமா வாழ்ந்த மக்களை வந்து எவ்வளவு பேரை வந்து நன்மைக்கு செஞ்சிருக்காரு, எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது மக்களுக்கு தேவையான ஒரு மனிதரை வந்து நம்ம தான் காப்பாற்றணும். ஒரு ஃபைட்டர் இவங்க எல்லாருமே தான் பண்ணி ஆகணும். அது வந்து அது கொண்டு இப்போ 2 மியூசிக் டைரக்டர் உள்ள இறங்கியிருக்காங்க. வித்தியாசமான கேரக்டர். அனிருத் வாய்ஸ்ல அனிருத் சிங்கிங் பண்ணியிருக்காரு வேற. ஜி பிரகாஷ் மியூசிக்ல அதை பத்தி சொல்லவே தேவை. 2 பேரும் அவங்களோட மியூசிக் எல்லாம் கேட்டு இந்த காது தான் சொல்றாரு ஏகே அப்படின்னு அந்த தொண்டை டேன் ஆகும்னு சொல்றாரு, கிளியர் சொல்றாரு தெரியுமா? அந்த மாதிரி கிளியர் அளவுக்கு தேட்டரு ஒரு சம்பவம் நடக்க போகுது. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு மூவிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மூவி தமிழ்நாட்டுல வரையும் பார்த்ததே கிடையாது. ஹாலிவுட் மூவி ரேஞ்சில் இருக்கும். ஆனா ஃபேன் இண்டியான்னு கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா மொழிகளையும் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருந்தாங்கன்னா நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருப்பேன். அதுதான் இல்லாம போயிடுச்சு. அது ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்குங்க. ஒரு நல்ல மூவி பக்காவா கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஃபேன் இண்டியா மூவி கொடுத்தாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும். தமிழ்நாட்டுல அடிக்கிற சம்பவம் பார்ப்பாங்க, மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. எத்தனை பேர் வந்து இவரு வேலைக்கு ஆக மாட்டாரு, அது இது பண்ண மாட்டாருன்னு சொன்னவங்க எல்லாரும் வாயம் அடைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அடைச்சே ஆகும். என்னன்னா நிறைய படத்துல வரும்போது பாத்தீங்கன்னா ஜெயிலர் ஆயிடுச்சு, கேஜிஎஃப் ஆயிடுச்சு. எல்லா படமும் வந்து ஃபைட் பண்ணி தான் கலெக்ஷன் பண்ணிருக்கு ஒவ்வொரு ரிவ்யூ. ஓகேங்களா? அந்த படத்தை விட இந்த படம் ஒரு ஃபர்ஸ்ட் நாளே கலெக்ஷன் அடிக்கணும் ஒரு எல்லாருமே சொல்றாங்க. என்ன ஃபேன் பேஜஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சில வார்த்தைகள் ரசிகர் முடியுமா? என்ன சொல்லுவாங்க? ரசிகருக்கு என்ன சொல்லணும்னா விசில் அடிக்க காத்துருங்க. கத்துறதுக்கு வந்து தயார் பண்ணி வச்சிங்க தொண்டைய, அவ்வளவுதான் சொல்லணும். ஓகேண்ணா. என்னன்னா ஒரு ஃபயர் ஒன்று இருக்கும்ல, டைலர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்ல, அந்த சீன்ஸ் ஒரு சில சீன்ஸ் இல்ல, எல்லா சீன்ஸும் வேற லெவல் தான். நான் காட்டுறேன்டான்னு வரல, அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த நாங்க வந்து மூவியோடைய எஃபெக்ட்லயே இருக்கும். நிறைய பேர் என்னன்னா நிறைய பேர் பார்த்தானுங்க டைலாக் விடும் போது. வைப் ஒன்று இருக்கு. நிறைய டைலாக்லாம் ஒரு பஞ்சு டைலாக் சிறிய ஒரு அதை பத்தி ஃபேன் பாய்ஸோடைய மூமெண்ட். ஃபேன் பாய் சம்பவம் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து வெறித்தனமா கொடுக்குறது. மூவியில பக்கத்துல ஆளுங்க கட்டாம பேசிட்டு இருக்கேன், இல்லை வேற மாதிரி பேசிடுவேன். சரிங்களா? இப்போ என்ன விஷயம்னா, படம் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் நம்மள பேடா பண்ணணும். அது ஒரு சம்பவம். இப்போ இந்த மாதிரி கேட்கும் போது ரசிகர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இருக்குமா இருக்காதா? கன்ஃபார்மா தலைமுடி நட்டுக்க மாட்டேங்காதா? தலைமுடி சொல்ல பாருங்க. தலைமுடி இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் இருக்குங்க. வந்து பார்த்து மக்களை வந்து மக்களுக்கு திருப்தி அடைவாங்க. ஆனா ரசிகர்கள் வந்துதான் மெயினா வந்து இந்த படமே ரசிகர்களுக்காக கொடுத்துருக்காங்க. அவன் என்னென்ன பேசினானோ இந்த ட்ரைலர் மூலியமா அரண்டு போய் நிக்கிறான். ஓகே. அதுல முக்கியமான ஒரு சில வார்த்தைகள் வந்து படத்துல வந்து ரொம்ப ஆளுநர் படத்தில் இல்லாம ரசிகர்கள் கோசமே வந்து இந்த கதையை தான் நடிக்கணும், வித்தியாசமா நடிக்கணும் என் ஃபேன்ஸ் அப்படின்னு தலை இறங்கி நடிச்சிருக்காரு. அதை பத்தி சொல்லவே எனக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மூவி பார்த்தாதான் நமக்கு திருப்தியா வந்து வெறித்தனமான ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியும்.
ஓகேங்களா? ட்ரைலரை பார்த்தோம், வேற லெவலில் இருந்தது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து மியூசிக் டேரக்டர்லாம் சொல்லவே தேவையில்ல, போட்டு கிழி 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 கிழின்னு கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஜிவிக்கு அவார்டு கிடைக்குமா கிடைக்காது? வாய்ப்பு இருக்குங்க, வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. மியூசிக்ல அனிருத் புதுசா பாடுறாரு, அது சிங்கிங் உங்களுக்கு வாய்ப்பு ஓய் மைக் கிடைக்கும். சொல்லவே தேவையில்ல, எப்படி இருக்குன்னு தெரியும். அவங்களுடைய மியூசிக்கையும் சரி, அவங்களோட சாங்ஸும் சரி, இப்போ வரைக்கும் நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் படம் பாக்குறாங்க, திருட்டுத்தனமா வந்து வீடியோ எடுத்து வெளியே விட்டுறாங்க. அது மக்கள் வந்து மெயின் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. மாதிரி அது இதுன்னு கொலாப்ஸ் பண்ணி போடுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கருப்பாடுங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிற முதல்ல, இப்ப இடையில கொடியெல்லாம் இருந்து காமிச்சிருக்கானுங்க. அதுவும் இல்லாம எங்களை தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க மூவி பார்க்க போறோம், நாங்க எங்களை வந்து எதுலையுமே சேர்க்காதீங்க. என்ன சேர்க்காதன்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எங்களை எதுலையும் சேர்க்காதீங்க. நாங்க தனியா இருப்போம், தலைக்காக இருக்கோம். நாங்க தலைக்காக உயிரை கூட கொடுப்போம். அந்த மாதிரி இருப்போம். நாங்க எங்களை வந்து சும்மா கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதீங்க. இங்கேயோ போய் ரேஸ் ஓட்டுறோம், அங்க வந்து அது ஒரு வீடியோ எடுத்தீங்க, வைரல் ஆக்கி போட்டீங்க. நாங்க ஒரு கலரு போட்டு வண்டி ஓட்டினா இது வந்து எங்க கொடி கலருன்றீங்க, சரியா? கொடி இப்ப கூட விடாமுயற்சியில கூட வந்து இந்த கொடியெல்லாம் எடுத்து வந்து காமிச்சிருந்தாங்க. இப்ப இடையில கூட நிறைய சமயம் நிறைய பிரச்சனை பண்றாங்க. அன்னைக்கு ஒரு பிரச்சனைனா யார் வந்து உங்களுக்கு நின்னது? இப்ப வரைக்கும் யார் நிக்க போறதுன்னு யோசிங்க. சும்மா போட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. மக்களுக்கு நன்மை செய்ய நிறைய விஷயத்தை போய் பாருங்க. வீடியோ யார் எடுப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆப்போசிட் ஆளு யாரு, எங்களுக்கு யாரு ஆப்போசிட் இருந்தது யாருப்பா? விஜய் தான். எங்க ஆப்போசிட்டால அவங்க ரசிகர், எங்க ரசிகர் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்றேன். அவர் வந்து அரசியல் போயிருக்காரு, நல்ல விஷயம் தான், நல்லது பண்ணா சந்தோஷம் தான். நாங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்போம். நல்லது பண்ணாதான் ஆதரவு கொடுக்க முடியும், சும்மா ஆதரவு கொடுக்க முடியாது. நீங்க கிட்ட உங்க சீன் வேலை நடக்குப்பா, சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். இப்போ படத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்ல, அதுக்காக காத்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 8 நாள் தானே இருக்கு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நேர்ல வந்து உங்ககிட்ட. படத்தை பார்த்துட்டு சொல்றீங்க? கண்டிப்பா. ஓகே, யாருன்னு காட்டுறன்ற மாதிரி அப்ப காட்டுவோம் நாங்க. படத்தை பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டிலேயே இல்லாத ஒரு சம்பவம் நடக்கும். தமிழ்நாடு எந்த படத்துக்கு இல்லாத ஒரு சம்பவம் தலை படத்துக்கு நடக்கும். அப்ப யாரும் தெரியும் நாங்க யாரும். இப்போதைக்கு சொல்ல வேண்டிய விஷயம்னா, சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க, வந்தீங்களா படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், சரியா? அதை விட்டு நல்ல விஷயம் தான் ஷேர் பண்ணுங்க, தேவையில்லாத விஷயம் ஷேர் பண்ணாதீங்கன்ற. இப்போ 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி டிக்கெட்ல வெளியே விட்டு சொல்றாங்க. அதை பத்தி என்ன? அதுதான் பேன் பாய் சம்பவம் கொண்டு வந்து நினைக்க வேண்டியதுதான். மெயினான விஷயம் என்னன்னா, 10ஆம் தேதி படம் ரிலீஸ்னா இப்ப வந்து பார்த்தேன், நான் புக்கிங்ல பார்த்தேன், எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. வெறித்தனமான ஒரு சம்பவம். அது மாதிரி லேடிஸ் தான், ஜென்ஸ் தான் பார்த்தா, லேடிஸும் வந்து ஒரு மாதிரி இந்த படத்துக்கு வந்து வைபா இருக்கிறாங்க. அதான் ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் எல்லாம் இந்த பால் அபிஷேகம் பண்றவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்துல இருக்காங்க. போன படத்துக்கு இது பண்றவங்க சோர்ந்து போனவங்க இப்ப மறுபடியும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, ஒரு ஒரு வைபா நிக்கிறாங்க. நன்றி, தேங்க்யூ. டைம் வேஸ்ட் பண்ணி உங்க தலையை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தாயோட இயக்கி உடைய படத்தை பத்தி பேசுறதுக்கும் தேங்க்யூ தான். மீண்டும் உங்களை பிளாக்கி அழகா முன்னேறி சொல்லிக்க வரை குட் பைன்னு சொல்ல மாட்டேன். லாஸ்ட்ல நிறைய பேருக்கு சின்னதாக வருத்தம் தான், அதுக்கு மெசேஜ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வீடியோ போடுறோம் பிளாக்கி, உங்களுக்கு வீடியோ வந்து பாக்குறீங்க, ஓகே, தள்ளி விட்டு போயிடுறீங்க, பெல்டன் கிளிக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில வார்த்தைகள் நீங்க கேட்கணும்னா உங்களுடைய தல ரசிகர்கள் கிட்ட கேளுங்க, இயற்கை படத்தை பத்தி கேளுங்க. குட் பை டாக்கி, நான் கமெண்ட் பண்றேன். அது மட்டும் இல்லைங்க, நிறைய வீடியோ போடும்போது சில வார்த்தைகள் என்னன்னா வருத்தம் நிறைய இருக்கு. என்னடா இது நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ வீடியோல அப்படின்னு நிறைய வருத்தம் இருக்கு. எதுக்குன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணதான் தெரியும் எனக்கு பிளாக்கிக்கு. ஏன்னா வீடியோ வந்து சில வீடியோகள் டைமிங் டியூரேஷன் வந்து கம்மியா போடுறீங்க, மெசேஜ் சரியா சொல்ல மாட்டீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணாதான் அதை பத்தி நான் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து கரெக்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். வீடியோ போடுறேன். மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா முன்னேறி சொல்லிக்கு வரேன். குட் பை.